Hi guys, வேலூர் மார்க்கெட் பர்ச்சேஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வேலூர் மார்க்கெட்டில் வெஜிடபிள்ஸ் மட்டும் வாங்க அந்த வீடியோ வராது. பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதெல்லாம் வீடியோவாக வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாத்திர கடைக்கு வந்தோம். பாத்திர கடையில் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கான சீர்வரிசை பாத்திரம் வந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி அந்த லக்ஷ்மி குபேர இயந்திரம் இருக்கு இல்லையா, விளக்கு போடுவாங்களா, அது படி செஞ்சுருக்காங்க. குட்டி படி. அது ஐதீகமாக பார்த்தீங்கன்னா பூஜாரியில் வச்சா ரொம்ப நல்லது, ஐஸ்வர்யம் சொன்னாங்க. ஸோ அதை பார்த்துட்டு ரேட் மட்டும் கேட்டுட்டு அப்படியே வந்துட்டோம். ஸோ இந்த பாத்திர கடையில் பரவாயில்லைங்க சொல்லலாம். ஏன்னா ரேட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஆன்லைன் கம்பேர் பண்ணும்போது இது பரவாயில்ல. இந்த மினி குக்கர் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக அந்த அழகாக குட்டி மினி குக்கர் பார்த்துட்டு வந்தேன். ஆனால் அதுவும் நல்லா ப்ரெஷர்லாம் இருக்குது. குக்கர் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்காக அந்த மினி வருது இல்லையா, ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக அந்த மினி குக்கர்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அம்மனுடைய சிலைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுட்டு இருந்தாங்க. எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா விளக்கு வாங்கினேன். நெய் ஆரத்தி எடுப்பேன், ஆரத்தி எடுக்கிறதுல நான் ஒன்று தான் வாங்கினேன். அதில் 3, 3, 4, 5 வரும் இல்லைங்களா, 5 வரும், 3 வரும். ஆர்த்தி எடுக்கிற விளக்கில் பார்த்தீங்கன்னா நான் சிங்கிள் ஆர்த்தி தான் வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு நான் எப்போவும் போயிட்டு ஹோல்சேல் கடையில் வாங்குவோம் இல்லையா. இங்கே பார்த்தீங்கன்னா வேலூரில் லாங் பஜார்னு சொல்லுவாங்க, சுண்ணாம்பு கார்த்தேருன்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன சொல்வீங்க, வேலூரில் இருக்கிறீங்கன்னா சொல்லுங்கள். நாங்கள் பார்த்தீங்கன்னா லாங் பஜார் தான் சொல்லுவோம். ஸோ போயிட்டு தேவையான பொருள்லாம் வாங்கிக்கலாம். இங்கே ஹோல்சேல் இப்போ வெளியில் ஷாப் வச்சுட்ருப்பாங்க இல்லைங்களா, பேண்ட் ஷோ வச்சுருப்பாங்க பார்த்துங்க, வளையல் போட்ட கடைங்கள்லாம் வச்சுருப்பாங்க. அது இல்லாமல் தள்ளு வண்டியில் வாங்குறவங்கலாம் எல்லாமே இந்த இடத்துல தான் வாங்கிட்டு போய் சேல் பண்ணுவாங்க. இங்கே வாங்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் சேவ் ஆவாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குறது ஒன் பீஸாக கொடுக்க மாட்டாங்க. ஒரு பேண்டு வாங்கினா ஒரு 5 பேண்டு 10 பேண்டு கொடுக்க மாட்டாங்க. சிங்கிள் பீஸ்லாம் கிடையாது, பாக்கெட்டாக வாங்கிக்கலாம். ஒரு பாக்கெட்லேருந்து அவங்க கொடுக்குறாங்க, எத்தனை பாக்கெட்னா வாங்கலாம். ஸோ பாக்கெட்டாக வாங்கினா நம்மளுக்கு அதில் சேவ் ஆகும். பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது பரவாயில்ல. இந்த கடை சொல்லலாம். எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுறவங்க மோஸ்ட்லி இங்கே வாங்குவாங்க. இந்த கடையில் நான் எப்போ போனாலுமே ரஷ்ஷாக தான் இருக்கும். ஸோ நான் பேங்கிள்ஸ்லாம் போயிட்டு பார்த்தேன். தீபாவளிக்காக இன்னும் நியூ கலெக்ஷன்லாம் வரும் சொன்னாங்க. ரெயின்போ பேங்கிள்ஸ் இருந்தது. ஸோ ரெயின்போ பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ் நான் பார்த்துட்டு வச்சுட்டேன். ஏன்னா ஆல்ரெடி வாங்கிட்டு நான் யூஸ் பண்ணல. இப்போ கொஞ்ச நாளாக பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ அதனாலே நான் அப்படியே வாங்கலை. அப்பவும் கேட்டாங்க ஷாப்பில், ஏன்னா ரெகுலர் கஸ்டமர்னால. நான் எப்பவும் சரி நாங்கள் இங்கே தான் வாங்குவோம். ஸோ பேண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும். எல்லா பேண்டுமே பார்த்தீங்கன்னா அப்படியே பீஸ் 12 இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது பியூட்டிஷியன் நம்ம பார்லர் வச்சுட்ருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கும் யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம மேரேஜ் அட்டன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இங்கே மாங்கல்யம் கயிறு, அந்த மஞ்சக்கிழங்கு, இதெல்லாமே மெகந்தி, இதெல்லாம் சீர்வரிசை கொடுப்பாங்க, ரிட்டன் கிஃப்ட் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இங்கே இருக்குது. மேரேஜ்க்கு பார்த்தீங்கன்னா செட்டு போடுவோம்ல ஜுவல்ஸு, அதுவும் இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வாங்கிட்டோம்னா ஒரு 5 மேரேஜ் அட்டன் பண்ணலாம், அப்படி வரும். ஸோ அந்த மாதிரி ரேஞ்சிலும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அது அமௌண்ட்டு சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் டெக்கரேட் பண்ணுறோம் இல்லையா, நம்மளுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணுறோம். ஸோ ஹேருக்காக எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே நான் கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு அதுக்கப்புறம் பியூட்டிஷியன், நான் பியூட்டிஷியனாக இருந்து 7 இயர்ஸ் பார்லர் வச்சு ரன் பண்ணுறேன். கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளத்தினால இப்போ ஸ்டாப் பண்ணிட்டோமா. ஸோ அதனால் இப்போ கிளாஸ் ஆன்லைனில் எடுத்துகிட்ருக்கேன். பட் அதுக்காக நான் ஆன்லைன் கிளாஸ்க்காக தான் நான் இந்த ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையானது வாங்கினேன். ஹேர் ரிமூவர் இருக்குது, ஹைப்ரா பண்ணிக்கலாம். ஸோ அது கேட்டேன் ரேட்டு. அதுக்கப்புறம் சார்ஜர் அது செட் ஆகலை, அது நெக்ஸ்ட் டைம் வாங்க சொன்னாங்க. நான் இங்கே வாங்குவேன், அப்புறம் சென்னையில் பாரிஸில் பாரிஸ் கார்னர் வாங்குவேன், அப்புறம் போனால் மும்பையில் வாங்குவேன். பியூட்டிஷியன் ஒன்று ரன் பண்ணிகிட்டு இருக்கும்போது. ஸோ பியூட்டிஷியனுக்கு தேவையான ஹோல்சேல் தான். ஆனால் ரேட்டு ஓரளவுக்கு பரவாயில்ல, டிஸ்கவுண்ட் பண்ண மாட்டாங்க, கம்மியாக இருக்கும் ரேட். பார்த்தீங்கன்னா ஒரு வாங்குறோன்னா ஒரு 250க்கு வாங்குகிறோம் அப்படின்னு நினச்சோம்னா ஒரு 200 அப்படி இந்த போல் சம்திங்கில் நம்மளுக்கு வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹேர் ரிமூவ் சொன்னல, ஹைப்ரா பண்ணிக்கலாம். 2-in-1 இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஹேர் இருக்கு இல்லையா ஸ்கின்ல. நார்மலாக பார்த்தீங்கன்னா லேசர் போடக்கூடாது, ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவாக இருந்து. பட் அதுக்காக பிளைடு கிடையாது. இது பார்த்தீங்கன்னா நம்ம பிளைடில் நம்ம ஷேவ் பண்ணுறோம்ல, அந்த பிளைட் கிடையாது, நார்மல் ஸ்கின்னுக்காக வரும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நான் என் கிளாஸ்க்காக நான் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன் ஆன்லைனில். ஸோ அதுக்காக தான் நான் டெய்லி கிளாஸ் எடுக்க மாட்டேன். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் பார்த்தீங்கன்னா வீக்கில் ஒன்ஸ் எடுப்பேன், இல்லைனா பார்த்தீங்கன்னா மந்த்லி 2 டைம்ஸ் எடுப்பேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு கிளைண்ட்டை பொறுத்து தான் நான் கிளாஸ் எடுப்பேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலூர் மார்க்கெட்டுக்கு பூ வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு
பூ வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம டெக்கரேட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதுக்காக அது மெயினாக வந்துட்டு மேரேஜ் அட்டன் பண்ணோம்னா அதுக்காகவும் வந்து வாங்கலான்னு சொல்லிட்டு தான் போனேன். ஸோ அந்த பூவெல்லாம் வந்து நான் எதிர்பார்த்தது வாங்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கானதும் அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்புறதுக்கும் சாமந்தி பூ வந்து ஜரபுரா வந்து வாங்கினேன். ஜரபுரா வந்து பார்த்திங்கன்னா கோவாவில் தான் ஃபேமஸ்ஸு. ஸோ நான் அங்கே தான் ஃபஸ்ட் டைம் வந்து வாங்கியிருக்கேன். வாங்கி அங்கே தான் நான் வந்து தலைக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து சும்மா ஒரு பாட்டில் வைக்கிறதுக்கும் அது அழகாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து